நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திமிரி மேல்நாயக்கன்பாளையம் ஏரி கால்வாயில் விழுந்து பசுமாடு உயிரிழப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த மேல்நாயக்கன்பாளையத்தில் வசித்து வருபவர் பொன்னுசாமி என்பவரின் மகன் சுப்பிரமணி விவசாயி. அவருக்கு சொந்தமான பசுமாடு இன்று மேல்நாயக்கன்பாளையம் ஏரி கால்வாயில் விழுந்து உயிரிழந்த நிலையில் மேல்நாயக்கன்பாளையம் தலைவர் வாணி பிரகாஷ் அவர்களுக்கு தகவல் கொடுத்தும் நேரில் வராமல் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். மேலும் ஏரி கால்வாயில் சினையாக உள்ள மாடு விழுந்து உயிரிழந்த நிலையில் ஏரி கால்வாய் பல மாதங்களாக புதர்போல் காட்சியளிப்பதாகவும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மேல்நாயக்கன் பாளையத்திலிருந்து தென்கிழமை வரை கால்வாய் அமைக்க கோரிக்கை வைத்தும் சுமார் 200 மீட்டர் வரை கால்வாய் அமைத்து கிடப்பில் போட்டுள்ளனர். இதனால் ஏரி கால்வாயின் நீர் வரும் கால்வாய் கழிவுநீர் கால்வாயாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் முழுமையடையாத கால்வாயால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் இடமாக மாறியுள்ளது. எனவே கழிவுநீர் செல்லும் கால்வாயை சீரமைத்து ஏரி பாசன நீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.